அடுத்தது தீபக் சகர் சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆக போறாரா, அதெல்லாம் பத்தி வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அது தவிர சிஎஸ்கேவோட ட்ரையல்ஸை பத்தி ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அந்த பிளேயர்ஸ் லிஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. யார் யார் ட்ரையல்ஸ் அட்டன் பண்றாங்க, ஒரு சில பிளேயர்ஸை பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் மறக்காம லைக் கொடுத்து எல்லோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கேவோட ட்ரையல்ஸ் அப்டேட் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் சிஎஸ்கே அவங்களோட ட்ரையல்ஸ் கேம்பை நடத்தி முடிச்சிருக்காங்க. சென்னை நாவலூர்ல சிஎஸ்கே ஐஃபோன் சென்டர்ல தான் சிஎஸ்கே அவங்களோட ட்ரையல்ஸ் நடத்தியிருந்தாங்க. அதுல அட்டன் பண்ண பிளேயர்ஸோட லிஸ்ட் கிடைச்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 2 பிளேயர் பாத்தீங்கன்னா ருத்ராஜிக்கோட டீம்மேட்ஸ் தான், மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க தான் இவங்க 2 பேருமே. அதுல ஒருத்தர் அர்ஷல் குல்கர்னி, இவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தா சிஎஸ்கேட ரேடார்ல இருந்திருக்காரு. ஆல்ரெடி பார்த்தா ருத்துமே இவர் சிஎஸ்கே ஆக்ஷன்ல போவோம்னு பார்த்தோம். பட் அப்ப பார்த்தா நம்மளுக்கு ராஜ்வர்தன் அங்க இருந்தாரு டீம்ல, அதனால இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் அவர் லக்னோ எடுத்து இப்ப லக்னோ டீம்ல தான் இருக்காரு. லாஸ்ட் இயர் லக்னோ கொல்லானாரு. ஆனா இன்னொரு பிளேயர் பாத்தீங்கன்னா சித்தேஷ்வீர், இவருமே பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா சேர்ந்தவர் தான். லாஸ்ட் இயர் நடந்து முடிஞ்ச எம்பிஎல்ல லீடிங் ரன் ஸ்கோரரா இருந்திருக்காரு. நல்லாவுமே பண்றாருங்க அந்த லீக்ல. அண்ட் இவருமே பார்த்தா அதிரடியான ஒரு பிளேயர் தான். சிக்ஸர்ஸ் நிறைய அடிப்பாருங்க. சிஎஸ்கே இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் டீம்ல இது பண்றாங்க, போல ட்ரையல்ஸ் அட்டன் பண்ண வச்சிருக்காங்க. அது தவிர லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிளேயர் யாரு கேட்டீங்கன்னா மேக்னீல்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா சேர்ந்த ஒரு பிளேயருங்க. இவரு பெருசா பேசிட்டு இருக்காங்க. அந்த மகாராஜா டிராஃபில கூட பாத்தீங்கன்னா பெரிய சிக்ஸர்ஸ்ல அடிப்பாராம் இவரு. அண்ட் இவரை பத்தி நல்லா நியூஸ் வந்து கைஸ். அண்ட் இவரால் ஆஃப் ஸ்பின்னுமே போட முடியும். அண்ட் ஒரு மேக்ஸ்வெல் டைப் பிளேயர், மேக்ஸ்வெல் ஓசிஸ் பிளேயர்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட ஒரு காப்பின்னு சொல்லலாம் இந்தியன் பிளேயர்னா. அண்ட் அடுத்த பிளேயரா பாத்தீங்கன்னா ஜடேஜாங்க. அண்ட் இவர் பாத்தீங்கன்னா ஐடிஎம் திருப்பூர் தமிழ் ஓப்பனிங் இறங்கி இந்த டிஎன்பிஎல்ல, அதுவும் லீடிங் ரன் ஸ்கோரரா ஒரே சீசன்ல 488 ரன் பார்த்தா இந்த டிஎன்பிஎல் ஸ்கோர் பண்ணிருப்பாரு. இவருமே பார்த்தா ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிருப்பாங்க சொல்றாங்க. அது தவிர ஸ்டீவன் பிளமிங் இந்த ட்ரையல்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாத்தீங்கன்னா இறங்கி வேலை பாக்குறாருங்க. சிஎஸ்கே ஐபிஎல் 2026 ஒரு யங் ஸ்குவாட பில்ட் பண்றதுக்கு ஆர்வமா இருக்காங்க போல. அண்ட் ஏன்னா இந்த 2025ல அந்த யங் பிளேயர்ஸ் காட்டின அந்த ஒரு ஃபயர் நாக்ல தான் அண்ட் சிஎஸ்கேக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு 2026ல. பாப்போம் சிஎஸ்கே எந்தெந்த பிளேயர்ஸ் எடுக்க போறாங்கன்னு. அண்ட் அப்கமிங்ல சிஎஸ்கே ட்ரையல்ஸ் யாராச்சும் அட்டன் பண்ணாங்கன்னா உடனே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணலாம். அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா அது ஒண்ணே இல்ல, திடீர்னு நம்ம பயலுங்க பாத்தீங்கன்னா தீபக் சகர் ட்ரேட் டு சிஎஸ்கேன்னு ஒரு விஷயத்த கிளப்பி விட்டாங்க. என்னடா இவனுங்க இந்த மாதிரி எல்லாம் கிளப்ப மாட்டாங்களே, எப்பயுமே இந்த சும்மா ஒரு விஷயத்த கிளப்பி விட்டுருவாங்களேன்னு பார்த்தேன். அண்ட் அதுக்கான காரணத்தையுமே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதாவது சென்னை ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருந்தாங்க, கேமோட வர மாதிரி எல்லோ ஆட் போட்டு. அந்த கேமோட அந்த ஒரு ரீல்ஸை பார்த்து நம்ம தீபக் சகர் பார்த்தா ரீட்வீட் பண்றாரு. அவர் பண்ணாரு. சிஎஸ்கே அவங்களோட அலப்பறி ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் திருப்பியும் தீபக் சகர் பேக் டு சிஎஸ்கேன்னு அந்த ட்ரேட் பண்ண போறாங்களா. அந்த 9.2 crores அந்த அவங்க எடுத்தாங்களா மும்பை 9 crores கிட்ட கொடுத்து அவர் எடுத்தாங்க. 9.45 சம்திங் நினைக்கிற தீபக் சகர் மும்பை எடுத்தாங்க. அண்ட் அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு தீபக் சகர் மும்பைக்கு நல்லா பண்ணாரா கேட்டீங்கன்னா ஆப்வியஸா நான் சொல்லுவேன்னா இல்லதாங்க சொல்லணும். மும்பை டீஸுமே அதான் நினைக்கிறாங்க போல. அண்ட் அவரை ரிலீஸ் பண்ண போறாங்க. மும்பை தீபக் சகரோட பர்ஃபார்மன்ஸ்ல நாட் ஹாப்பின்ற மாதிரி தான் இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. மேபி அவர் ஆக்ஷன்ல ரிலீஸ் பண்ணலாம். ஆனா நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா தீபக் சகரை மும்பை இந்தியன்ஸ் நம்ம சென்னைக்கு ட்ரேட் பண்ண போறாங்கன்னு. ஆப்வியஸா இந்த ட்ரேட் நடக்காதுங்க. மோஸ்ட்லி அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா திருப்பியும் தீபக் சகர் ஆக்ஷனுக்கு வந்தானா சிஎஸ்கே அவரை ட்ரை பண்ணலாம். தீபக் சகர் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு பெரிய கோரா இருந்திருக்காரு. அந்த 2018 டைம்ல இருந்து 2024 வரையும் சிஎஸ்கேக்கு ஒரு முக்கியமான பாட்டா இருந்திருக்காரு. அதுல சிஎஸ்கே 3 டிராஃபி அடிச்சிருக்கோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தீபக் சகரோட பவர் பிளே போலிங் சொல்லணும். அண்ட் பவர் பிளேலான தீபக் சகர் தாங்க சிஎஸ்கேக்கு 4 ஓவர் அடிச்ச மாரி போடுவாரு. அவர் போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் பவர் பிளேல. அதுவும் சிஎஸ்கேக்கு நல்லா பண்ணிருக்காரு தீபக் சகர். பவர் பிளேல நல்ல ரெக்கார்டுமே வச்சிருக்காரு. இல்ல புவனேஸ்வர் குமார் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்க ஒரே பவுலர்னா அது தீபக் சகர் தான். பட் அவரோட ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரோட ஃபிட்னஸா இருக்கட்டும், அவரோட இன்ஜூரி கன்சர்ன் காரணமா சென்னை அவரை நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு போனோம். அங்க இருந்து ஆக்ஷன்ல கிட்டத்தட்ட சிஎஸ்கே ஆக்ஷன்ல 10 கோடி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஃபுல்லா போனாங்க. 9.50 ஏதோ போனாங்க சிஎஸ்கே. பட் மும்பை இந்தியன்ஸ் அவர் அதுக்கு மேல கொடுத்து எடுத்துறாங்க. 9.45 crores கொடுத்து எடுத்தாங்க. பட் சிஎஸ்கே ஆப்வியஸா அவருக்கு ட்ரை பண்ணும், அவர் கிடைக்கல. பட் திருப்பியும் இந்த ஆக்ஷன்ல தீபக் சகர் வராரு. சிஎஸ்கேக்கு ஒரு லோ பிரைஸ்ல கிடைக்கிறாருன்னா கண்டிப்பா தீபக் சகரை நம்ம எடுத்துக்கலாங்க. ஏன்னா ஒரு பக்கம் கலீல் அகமது இருக்காரு, இன்னொரு பக்கம் இப்ப தீபக் சகர் வந்து டீம் கூட சேர்ந்தாருன்னா சிஎஸ்கே டீம் 2026ல நம்ம தான் என்ற மாரி 2026 நம்ம தான். எல்லாமே நடக்கிறதுக்கு முதல்ல ஒரே விஷயம் நடக்கணும். அதாவது மும்பை இந்தியன்ஸ் முதல்ல தீபக் சகரை ரிலீஸ் பண்ணுவாங்களா, அது ஆப்வியஸா பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. நியூஸ் வருது, பட் நம்ப முடியாது. சோசியல் மீடியால வர எல்லா நியூஸுமே நம்ம நம்ப கூடாது. அண்ட் பாப்போம் பொறுத்திருந்து தீபக் சகரை ரிலீஸ் பண்றாங்களான்னு. அதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அண்ட் மேபி அடுத்த மந்தத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த ரிலீசிங் ரிட்டென்ஷன் பிளேஸ் லிஸ்ட் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல சிஎஸ்கே கண்டென்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடை பெறுவது நான் உங்களை